இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. மறைபொருளானவனே, உன்னை மரங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே, உன்னை மரங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. மகிழ்வோம் பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கு மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் அல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி எழுப்புகின்ற கேள்விகள் இயேசுவுக்கு பல நேரங்களிலே வேதனைகளையும் மன வருத்தத்தையும் கொடுப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். வர இருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறு யாருக்காவது நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்விகளை இயேசுவிடம் எழுப்புகிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனை முறை தன்னுடைய அன்பினாலும் தன்னுடைய வார்த்தைகளினாலும் தன்னுடைய புதுமைகளினாலும் ஆண்டவர் தன் யார் என்பதை வெளிப்படுத்திய பிறகும் அவர்கள் இந்த கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை கொடுக்கிறார்: நீங்கள் என்னுடைய மந்தைகளை சேர்ந்தவர்கள் அல்ல என்று. அறிந்தும் அவர்கள் அறியாதவர்களைப் போலும், இயேசுவின் வார்த்தைகளை புரிந்தும் புரியாதவர்களைப் போலும் அவர்கள் இயேசுவை இந்த கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய பிரசன்னத்தை அறிந்தவர்களும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், புரிந்தும் புரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த உலக காரியங்களின் மீது நம்முடைய சிந்தனைகள் முழுவதுமான நாட்டம் கொண்டிருக்கின்றன. எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூத சமுதாயத்தை பார்த்து சொன்னது போல நாமும் பல நேரங்களிலே அவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்காமல் செல்லுகின்ற பொழுது நம்மையும் இப்படிப்பட்ட பதில் ஆண்டவர் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மாட்சிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற எங்களுக்கு செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19 26 வரை வசனங்கள். அந்நாட்களில் ஸ்தோவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களை சார்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருண் செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சந்திக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 87. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயிலை விரும்பினார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்ன அறிந்தவர்களாக கொள்வேன். பிலிஸ்தியர் தீர் என்னும் அந்தியோக்கியாவின் நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும்போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுவார். ஆடல் வல்லவருடன் பாடுவோம் சேர்ந்து, எங்கள் நலன்களில் ஊற்று உன்னிடமே உள்ளது என்றார். பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய மறையுரையிலே இறைவன் வெளிப்படுத்தியதை இன்று தொடர்ந்து நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். உலகம் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே இருக்கின்ற போராட்டத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமையை இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகின்றது. பொய்மை உண்மையை மறைக்க ஆரம்பிக்கிறது என்று சொல்ற வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நீர்தான் வர இருக்கின்றவரா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரை அணுகி இந்த கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமான பதிலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல என்று. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே
இந்த மண்ணுலகில் ஒரு மாபெரும் நற்செய்தியை கொடுக்கிறது என்று வானதூதர் இடையர்களுக்கு வெளிப்படுத்தியதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்துகிற பொழுது ஏரோது கூட கதி கலங்கியவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற பொழுதை கொல்ல துணிந்ததையும் வேதத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அளவிற்கு மெசியா இந்த மண்ணுலகில் இருளை அகற்றி மனிதர்களுக்கு மீட்பை கொடுக்க போகிறார் என்ற செய்தி இயேசுவின் பிறப்பிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த அளவிற்கு இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிந்தவர்கள் இயேசுவை அணுகி வர இருக்கின்றவர் நீர்தாமா அல்லது நாங்கள் வேறு யாருக்காவது காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது ஒரு விதத்தில் இயேசுவை கோபக்கணலில் எழுப்பினாலும் அவரை நகைப்புக்கும் உள்ளாக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றார். இதுதான் பொய்மை உண்மையை மறைக்க ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தான் மெசியா என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலுமா 2 இடங்களில் தான் மெசியா என்பதையும் தன் வார்த்தைகளினால் ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். ஒன்று, யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்ணானவள் தான் யார் என்பதை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடம் சொல்லுவது, நீர் மெசியாவிடம் பேசி கொண்டிருக்கிறாய் என்று. நீர் பேசியர் கொண்டிருக்கிறவர் அவரே நான் என்றும். யோவான் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் பிறவி குருடன் இருக்கிற அந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்த பிறகு அந்த மனிதனிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார், நீ பேசி கொண்டிருக்கின்றவர் மெசியா என்று. இந்த 2 இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை அனுமதிக்க மறுத்து கொண்டிருக்கின்ற இந்த யூத சமுதாயம்தான் நாங்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று இயேசுவை கேள்வி கணைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, நானே நல்ல ஆயன், என் மந்தைகளை நான் அறிவேன், அவைகள் என் குரலுக்கு செவிமடுக்கின்றன, அவையும் என்னை பின்தொடரும் என்று ஆண்டவர் தன்னுடைய மந்தைகளின் மீது வைத்திருக்கின்ற அலாதி அன்பினை வெளிப்படுத்துகிற பொழுது இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே அன்பினை நம்மிடமிருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நல்ல ஆயனுடைய மந்தைகளாகிய நாம் முதலில் இந்த மேய்ப்பனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்றும் இந்த மேய்ப்பனை நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எந்த அளவிற்கு சமாரிய பெண் இந்த மேய்ப்பனை அறிந்து வைத்து அவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்தொடர்ந்தாலும் அதே போல நாமும் இந்த மேய்ப்பனை முழுவதுமாக அறிந்து வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவரை பின்தொடர இன்றைய திருப்பலின் வழியாக ஜெபிக்க இறைவன் அழைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 5வது நாளாகி இன்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு புகழை கொடுக்கவும் அவளுடைய பராமரிப்பை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் இந்த ஆயனுடைய மந்தையில் எந்த அளவிற்கு ஒரு சிறந்த மந்தையாக இருந்தாள் என்பதை அவளுடைய இந்த மன்னக பயணத்திலே உற்று நோக்குகின்ற பொழுது கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் இந்த மந்தையினுடைய சிறந்த ஆட்டினை போல இருப்பதை நாம் காணுகிறோம். எப்பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாலோ அன்று முதல் அவளுடைய மன்னக பயணம் முடிகின்ற வரை ஆண்டவருடைய சிறந்த ஒரு மந்தையாகத்தான் இருந்தாள். இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்தாள். அந்த குரலுக்கு செவிமடுக்கின்ற பொழுது அவரை பின்தொடர ஆரம்பித்தாள். எனவேதான் அன்று கானாவூர் திருமணத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளை முழுவதுமாக அறிந்தவளாக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் புதுமையை நிறைவேற்ற அவள் வழிவகுத்தாள். இதுதான் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பதும் அவருடைய வார்த்தைகளை ஏற்று வாழ்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவள் இறுதியாக சொன்ன வார்த்தை அந்த திருமணத்தில் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. அன்பிற்குரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆயனுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். அவர் சொல்வதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம்.
அவரே நம்முடைய மீட்பர் என்பதை புரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் அந்த மந்தையின் சிறந்த ஆடுகளாக இருக்க முடியும் என்ற வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வந்தாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். உள்ளத்தை உமக்கே தரு வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உள்ளத்தை உமக்கே தரு வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உலகத்தை அன்பாலித்தவரே, உலகத்தை அன்பாலித்தவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவா நீ கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்கள் முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக்கிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது மீட்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தள்ளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். நீமது வழி, நீமது ஒளி, நீமது வாழ்வு செய்ய, நீ எமது வழி, நீ எமது ஒளி,
நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்று அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழியாவா, நீதியின் பாதையின் பொருளாவா. நீ எங்கள் வழியாவா, நீதியின் பாதையின் பொருளாவா. உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தேர்வுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வு உமதருள் உதவியை அழைத்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு